சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரின்னு 3 மாவட்டங்களுக்கான முத்தான விழா இது. முத்துக்கள் 3ன்னு சொல்லக்கூடிய வகையில் நேரு, பன்னீர்செல்வம், சக்கரபாணி ஆகியோரது செயல்பாடுகள் இதில் அடங்கியிருக்கு. இவங்களோட செயல்பாடுகளால் இந்த மாவட்டங்களோட மக்களுடைய அன்புக்கு அவங்க சொந்தமாக்கிட்டாங்க. கட்சி பணியாக இருந்தாலும் ஆட்சி பணியாக இருந்தாலும் அதே வேகத்தோடவும் விவேகத்தோடவும் செஞ்சு முடிச்சு காட்டக்கூடிய ஆற்றல் அதற்கு உரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு துணை நின்றிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். புலவர் ஔவையாரின் ஆயுள் வளர்ந்தால் தமிழ் வளரும் என்று எண்ணி நெல்லைக்கனியை தந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதிகமான ஆட்சி செலுத்திய தமிழ் ஊரான தகடூர் தான் இந்த தருமபுரி மண். தருமபுரின்னு சொன்னதும் என்னுடைய நினைவுக்கு வருவது ஒகேனக்கல். 1928 கோடி ரூபாயில உருவாக்கப்பட்ட ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டத்துக்கு 2008ஆம் ஆண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சராக நான் ஜப்பான் நாட்டிற்கு சென்று நிதி வசதிகளையும் திட்டமிடுதல்களையும் செஞ்சேன். முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை அன்றைக்கு தொடங்கி வச்சார். ஆனா ஆட்சி மாறினதும் காட்சி மாறுச்சு. ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்துக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க. உடனே நானே இங்க நேரில் வந்து போராட்டம் நடத்தினேன். அதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அந்த வகையில தருமபுரி மாவட்டத்து மக்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்க காரணமானவன் நான் என்ற மகிழ்ச்சியோட உங்களிடையே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஔவையின் வரலாற்றில் தருமபுரிக்கு எப்படி பங்கு இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மகளிர் முன்னேற்றத்திலையும் தருமபுரிக்கு முக்கிய பங்கு உண்டு. 1989ஆம் ஆண்டு இதே தருமபுரியில தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் என்ற அமைப்பை தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வச்சார். அவர் பேரால ஏராளமான மகளிர் வாழ்வில மகிழ்ச்சியை உருவாக்கி இருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கிற முகாமும் இங்கதான் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. இந்த 2 திட்டங்களும் மகளிர் வாழ்வில் ஒளி விளக்கா திகழ்ந்து கொண்டிருக்கு. பெண்களுக்கு சொத்துல சமபங்கு என்ற சட்டம் அதை ஏற்றினவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இது பெண்ணினத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வழங்கின மாபெரும் அதிகார கூட. அதன் அடுத்த கட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். உரிமை தொகை வழங்கலாம்னு தேர்தலில் சொன்னோம். அதை நிறைவேற்றி காட்டியிருக்கோம். ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும்,
இது சொன்னதை செய்யும் ஆட்சி. இந்த திட்டத்தால இன்னைக்கு 1,15 லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம்னா அவங்கள பொருளாதார அதிகாரம் உள்ளவங்களா மாத்தி இருக்கோம்னு பொருள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில் ஒரு பேட்டி பார்த்தேன். இந்த உரிமை தொகையை பெற்ற சகோதரி ஒருவர் இது ஸ்டாலின் அண்ணன் கொடுத்த சீர்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம திராவிட மாடல் அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மகளிருக்கும் இந்த திட்டத்தால ஏற்பட்டுள்ள குடும்ப பாசத்தை எண்ணி மனம் நெகிழ்ந்து போனேன். இது மட்டுமா, இந்த திராவிட மாடல் அரசு இதுவரை நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியலிடணும்னா நாள் முழுக்க நான் பேசிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால முத்தான சில திட்டங்களை பத்தி மட்டும் சொல்ல விரும்புறேன். விடியல் பயண திட்டம் மூலமா நமது சகோதரிகள் மாதந்தோறும் 888 ரூபாய் சேமிக்கிறாங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் நாள்தோறும் 16 லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிடுறாங்க. மூவலூர் ராமாமிர்தம்மையார் புதுமை பெண் திட்டம் மூலமா மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் போய் சேருது. 2 ஆண்டுல நான் முதல்வன் திட்டம் மூலமா 28 லட்சம் இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலமா 24,86,000 பள்ளி குழந்தைகள் பயனடைகிறாங்க. 2 லட்சம் உழவர்களுக்கு புதிய இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம். உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தில் 30 லட்சம் முதியோரும் 5 லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் மாதந்தோறும் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மை காக்கும் 48 அந்த திட்டத்தின் மூலமா 2 லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால 1 கோடி பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. முதல்வரின் முகவரி திட்டம், மக்களுடன் முதல்வர் திட்டம் ஆகியவற்றின் மூலமா 23,09,000 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த திட்டங்களுடைய பயன்கள் எல்லாம் முறையா சென்று சேருத அதை உறுதி செய்ய இப்போ நீங்கள் நலமா திட்டத்தை தொடங்கி வச்சு நானே மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். மக்களோட குறைகளை தீர்க்கிறதுக்காக இப்படி அடுத்தடுத்து திட்டங்களை அறிவிச்சு உடனுக்குடன் தீர்வு காணும் அரசுதான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை பெருமையோடு நான் கம்பீரமாக சொல்ல விரும்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.